ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ அது கூடவே என்னோட ஒரு குட்டி ஸ்டோரியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பொண்ணுங்க. என் தங்கச்சி என்னை விட கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க. நான் எங்கள் அப்பா மாதிரி கொஞ்சம் டஸ்கி தான். சின்ன வயசுலேருந்தே என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் உனக்கு செட் ஆகாது, டார்க்காக இருக்கிறவங்க யாராச்சும் டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்களா, நீயே டார்க்காக இருக்கிற அப்புறம் எதுக்கு உனக்கு ஒரு டார்க் கலர் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி யார்கிட்ட இருந்தோ வர கமெண்ட்ஸ். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் கூட என் ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் செட் ஆகுமான்னு தான் என் மைண்ட் டைரெக்டாக யோசிக்க தோணும். எனக்கு இந்த கலர் பிடிக்குமான்னு எப்போவுமே நான் யோசித்தது கிடையாது. என்னதான் இந்த சொசைட்டியில் கருப்பாக இருக்கிறவங்க கலையாக இருப்பாங்க, கருப்பு தான் நம்ம இந்தியன்ஸோட கலர் அப்படின்னு ப்ரௌடாக சொன்னாலும், ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒருத்தங்களை விட கொஞ்சம் நேரம் கம்மியாக இருந்துட்டா அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்களோட கீழேயும் கிண்டலும். பட் என்னோட ஸ்டோரியில் லாஸ்ட் 1 இயராக செல்ஃப் லவ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட மீனிங்கை நிஜமாகவே என் லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணணுங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும். நான் பண்ணுற ஒரு விஷயம் தப்பாக இல்லாத வரைக்கும் யாரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேரோ டஸ்கியோ, இங்கே நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்கள் ஓன் கலரில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க.